வாழைத்தண்டு பொரியல் பண்ணுறப்போ இந்த பருப்பு சேர்த்து பொரியல் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வாழைத்தண்டை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு கடலைன்னு சேர்த்திக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்திட்டு, சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கிறேங்க. ஒரு 10 சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி அதையும் சேர்த்திக்கிறேங்க. இப்போ நான் வரமிளகா தான் சேர்த்து இந்த பொரியல் செய்வேன். ஆனால் இப்போ சேர்த்துலைங்க. இது தண்டெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா சேர்த்திக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைத்தட்டை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்றேங்க. வாழைத்தண்டை நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 3 வரமிளகாய் சேர்த்திக்கிறேன். வரமிளகாய் போட்டு நல்லா கலந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்திக்கலாங்க. நான் கல்லுப்பு சேர்த்திக்கிறேன். இப்போ கல்லுப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் விடணுங்க. தண்ணி ஊற்றக்கூடாது, ஏன்னா ஏற்கனவே தண்டில் தண்ணி விடும். தண்ணி தெளிச்சுட்டு நல்லா கலந்து மூடி வச்சிடலாங்க. வேறு தண்ணியெல்லாம் வற்றி தண்டு நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம வேக வச்ச துவரம் பருப்பை இந்த தண்டில் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். தண்டு வெந்ததுக்கப்புறம் தான் பருப்பு சேர்த்தணும். இந்த மாதிரி செஞ்சு பருப்பு சேர்த்துறப்போ வாழைத்தண்டு பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது நாங்கள் சாப்பாட்டுக்கு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ ஒரு மூடி தேங்காயும் துருவி இந்த வாழைத்தண்டில் சேர்த்திக்கிறேன். இது குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வாழைத்தண்டு இப்படி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.